இப்ப நான் நின்றுட்டு இருக்க இந்த இடம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பாரம்பரியம் மிக்க இடம். குருசடி பங்கு வரலாற்றுக்கு அடித்தளமிட்ட ஒரு முக்கியமான இடம். குருசடி புனித அந்தோனியா ஆலயம் அமைந்துள்ள பகுதி சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சவன்காடு என்று அழைக்கப்பட்டது. இந்த பஞ்சவன்காடு பிராமணர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. அதனை ஒட்டி தென்பகுதியில் திருவனந்தபுரம் முதல் திருச்செந்தூர் வரை செல்கின்ற மங்கம்மாள் சாலை சென்றது. இந்த சாலை இருபுறமும் ஆலமரங்கள் நின்றன. ஒரு கிணறும் இருந்தது. ஆகவே சாலை மண்டபம் இருந்தது. அந்த சாலை மண்டபத்தினரையே மீன் சந்தை கூடியது. கடலோர கிராமத்திலிருந்து மீனவ பெண்கள் மீன்களை விற்றுவிட்டு இரவு வீடு செல்ல முடியாத காலகட்டங்களில் இந்த ஆலமரத்தின் மூட்டில் தங்கியிருந்தனர். அந்த நேரங்கள்ல நேரமா வீட்டுக்கு திரும்ப முடியாம போகும்போது இங்க இருந்த மங்கம்மாள் சாலையோரம் இருந்த மண்டபத்துல தங்கியிருக்காங்க. ராத்திரி நேரங்கள்ல பயம் தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு சிலுவையை நட்டு வச்சு இங்க இருந்த இந்து நாடார்களிடம் புன்னைக்காய் எண்ணெய் வாங்கி விளக்கு கொளுத்தி ஜெபம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நாளடைவுல மரவன் குடியிருப்பு, புன்னைக்காட்டு விலை, ராமன் புதூர் ஆகிய பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து இந்த சிலுவையை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 1697 வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருந்த நாடார்கள் பலர் மருங்கூர், நேமம் போன்ற மறைபரப்பு தலங்களுக்கு சென்று மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவ மதத்தை தழுவி வந்தார்கள். அன்றைய காலகட்டத்துல மருங்கூரும் நேமமும் இயேசு சபையுடைய மறைபரப்பு தலமா இருந்தது.